இயேசு கிறிஸ்து ரொம்ப நல்லவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். எல்லோருக்கும் அவர் ஒரே தேவனாக இருக்கிறார். எல்லா காலங்களுக்கும் இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே நாம் எந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாலும், நம்முடைய பிள்ளைகள் எந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாலும், பெற்றோர்கள் எந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாலும், எல்லோருக்குமான ஒரே தேவன் அவர் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். அவருடைய மாறாத வார்த்தை நம்மை இன்றைக்கும் வழி நடத்தி செல்லும். சங்கீதம் 81 அதிகாரம் 10வது வசனத்தில் படிக்கிறோம், உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். I brought you out of the land of Egypt. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி உங்களை வெளியே கொண்டு வந்த தேவன் நான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். Egypt was a land of slavery. He led them out to a promised land, a land filled with promises. தேவன் எகிப்து தேசத்திலிருந்து, அடிமைத்தனத்தின் தேசத்திலிருந்து வாக்குத்தத்த தேசத்திற்கு ஜனங்களை அழைத்து வருகிறார், புறப்பட பண்ணுகிறார். அவர் தான் கிளம்புன்னு சொல்லி அவங்களை கிளப்பி விட்டதே. ஆண்டவர் மட்டும் அதை செய்யாமல் இருந்திருந்தாருன்னா ஜனங்கள் எல்லாம் அங்கேயே தங்கியிருப்பாங்க, அங்கேயே செட்டில் ஆயிருப்பாங்க, அடிமைத்தனத்திலேயே மரித்திருப்பார்கள். அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஒரு நாளும் எண்ணியிருக்க மாட்டாங்க. வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு சாதகமாக நடந்திருக்க மாட்டாங்க. இந்த தேசத்தில் இருக்கிறது போதும், கிடைச்சது போதும் அப்படின்னு சொல்லி அங்கேயே தங்கியிருப்பாங்க. எகிப்து தேசம் நல்ல தேசமாக தான் இருந்துச்சு. அந்த தேசத்தில் தான் யோசேப்பு இருந்தார். அங்கே தான் ஆசீர்வாதம், அங்கே தான் செழிப்பு, அங்கே தான் ஆரோக்கியம், பணம் எல்லாமே அங்கே தான் இருந்தது. ஆனால் அந்த காலம் முடிந்ததுக்கப்புறம், அடிமைத்தனத்தினுடைய காலம் அங்கே வந்ததுக்கப்புறம் ஜனங்கள் அந்த தேசத்தை விட்டு வெளியில் வருவதற்கு மனமில்லாமல் இருந்தார்கள். என்னதான் கூக்குரலும் கதறலும் இருந்தாலுமே அந்த தேசத்தை விடுவதற்கு அவர்களுக்கு மனம் இல்லை. அதனால தான் வனாந்தரத்தில் அவர்களுக்கு தண்ணீர் இல்லை, ஆகாரம் இல்லைன்னு சொல்லும் பொழுது, நாங்கள் எகிப்து தேசத்தில் இதெல்லாம் சாப்பிட்டோம், வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சாப்பிட்டோன்னு சொல்லி அவங்க பழைய நிலைமையை நினைத்து பார்க்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்கிற காரியம் என்னென்னா, do not be worried about your present situation. இப்போ நீங்கள் இருக்கிற இந்த தற்போதைய நிலையை பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க, கவலைப்படாதீங்க. தற்போது இருக்கிற நிலைமையை விட பழைய நிலைமையே ரொம்ப நல்லா தான் இருந்ததுன்னு சொல்லி பழசை நினைச்சு சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி படாதீர்கள். இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் இருந்தார்கள், உண்மைதான். ஆனால் எதற்காக இருந்தார்கள்னா, ப்ராமிஸ் லேண்டுக்கு போறதுக்காக, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போவதற்காக வனாந்தரத்தின் வழியாக வனாந்தரத்தில் கொஞ்ச நாள் தங்கியிருந்தாங்க. அந்த வனாந்தரத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தாமல் எகிப்தை நினைத்து அவர்கள் வருந்தி கொண்டிருந்தார்கள். இந்த வசனம் அதான் சொல்லுது, எகிப்து தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணின தேவனே நான் தான். நான் புறப்பட பண்ணாமல் இருந்திருந்தா நீங்கள் பழைய வாழ்க்கையில் தங்கியிருப்பீங்க, அது போதும் என்று சொல்லி செட்டில் ஆகிருப்பீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார், இன்றைக்கு நீங்கள் தற்போதைய நிலையில், இந்த நிலையில் இன்றைக்கு இருக்கிறதுக்கு காரணம், ஒரு காலத்தில் தேவன் உங்களை பழைய நிலைமையிலிருந்து புறப்பட பண்ணினதுனால இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கிறீங்க. இது நன்மைக்காக தான். எதற்காக வென்றால், வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக, வாக்குத்தத்த தேசத்தை நீங்கள் அடைவதற்காக இன்றைக்கு தற்போதைய நிலையில் நீங்கள் இருக்கீங்க. அதனால இந்த நிலைமைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். Even though if you don't have any clue of what is happening now, give thanks to God. Be thankful and grateful to him, because God knows better. He knows the best for you. So he has brought you out of Egypt. God is performing what we cannot comprehend. நம்மால் விவரிக்க முடியாத காரியங்களை தேவன் நமக்காய் செய்து கொண்டிருக்கிறார். வசனத்தில் படிக்கிறோம், உன் வாயை விரிவாய் தர, நான் அதை நிரப்புவேன். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்று தான். நம்முடைய வாய்களை திறந்து அவருடைய துதியினால், ஆராதனையினால், நன்றியினால், நன்றியுள்ள இருதயத்தினால், நன்மையான காரியத்தினால் ஆண்டவர் நம்மை நிரப்பும்படிக்கு நம்முடைய வாய்களை திறக்கணும். குறை சொல்வதற்கும் கம்ப்ளைண்ட் பண்ணுவதற்கும் நம்முடைய வாய்களை திறக்காமல் கர்த்தரை துதிப்பதற்கு நம்முடைய வாய்களை திறக்க வேண்டும். ஏனென்றால் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவன் அவர். வாக்குத்தத்த தேசத்திற்கு நம்மளை அழைத்து செல்கிறவரும் அவர் தான். We are not only going to a promised land, but we are going to dwell in a land of promises. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு போகிறவர்கள் மட்டும் கிடையாது, நம்ம அநேக வாக்குத்தத்தங்கள் நிரம்பின தேசத்தில் வாழ போகிறோம். ஆகவே இன்றைக்கும் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாய் எகிப்து தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி இன்றைக்கு இந்த நிலையில், இந்த நாளில் உங்களை நிறுத்தி இருக்கிற தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஏனென்றால் நீங்கள் சென்று அடைய போகிற இடமே எதுனா, கர்த்தருடைய வாக்கு தத்தத்தில் போய் நிற்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கும் வாக்கு தத்தங்களுக்காய் நன்றி சொல்லுங்கள், இந்த நாளுக்காய் நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து தம்முடைய வார்த்தைகளை உங்களுக்காய் நிறைவேற்றுவார்.